பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் மரிக்கும்போது தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது வழக்கம். அந்தபடியே யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாலும் கூட யோசேப்பின் சிரசின் மேல் வந்த ஆசீர்வாதங்கள் மேன்மையானவை. யாக்கோபு சிரசு என்றும் உச்சம் தலை என்றும் வேறுபடுத்தி சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சிரசு ஆசீர்வாதங்களை பெறுகிற இடமாகவும் கர்த்தருடைய அபிஷேகம் தங்குகிற இடமாகவும் இருக்கிறது. மட்டுமல்லாமல் நம்முடைய உடலுக்கு சிரசே பிரதானமானது. அதுபோல இயேசு சபையின் தலையாயிருக்கிறார். நாம் அவருக்கு சரீரமாகவும் தனித்தனியே அவயங்களாகவும் இருக்கிறோம். ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அபிஷேகம் தலையோடு நின்று விடாமல் சரீரத்துக்கும் இறங்குகிறது போல கிறிஸ்துவின் மேலிருக்கிற அபிஷேகம் சரீரமாகிய சபைக்கும் அது இறங்கி வருகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய சிரசில் அபிஷேக கிரீடத்தை தரிக்க விரும்புகிறார். பூமியிலே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அலங்கரிக்கிறார். ஆகவே உங்களுடைய சிரசை எல்லா தீமைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். யோசேப்பின் உச்சம் தலையின் மேலே ஆசீர்வாதங்கள் இறங்கி வந்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் தவிக்கிறார்களோ, கலங்குகிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் பிள்ளைகளுக்கு உண்டாக முடியாது. செபிக்க எல்லா தடைகள் விலகி போகட்டும், துன்பங்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.